ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்தால் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ப்ராப்பராக ஒரு ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தக்கூடிய ஒரு ஸ்டாக். இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஜிக்ஸாக்கோட கிளியரான வியூ தான். சரிங்களா? ஸோ இது பிரகாரம் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ட்ரெண்டு ப்ராப்பராக இருந்துச்சு. தென் இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு ட்ரெண்ட் கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அகெயின் இருக்கிற ஹையும் பிரேக் பண்ணி இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்களில், ஏன்னா இந்த ஜிந்தால் ஸ்டீலை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் 950 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஸ்டாக். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட். ஸோ இதை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு பீக் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி நல்லா சஸ்டெயின் ஆகி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அகெயின் ஸோ 4893க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 5200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ டிமார்ட் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ நல்ல ஒரு டவுன்ஃபால், நல்ல ஒரு இதுக்கப்புறம் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு பாருங்கள் மார்க்கெட். எப்போதுமே தொடர்ந்து சரியும் போது மார்க்கெட் ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போதுமே ரொம்ப அதிகம். ஸோ வரக்கூடிய நாட்களில் 2950க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார் சின்னதாக ஒரு பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டி ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இருக்கையிலே தொடர்ச்சியாக பார்க்கச்சா ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்தக்கூடிய ஸ்டாக். ஸோ 4697க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ட்ரெண்ட் கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிராசிம். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்ட். தென் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே அதாவது ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி அங்கேயுமே உங்களுக்கு என்ன ஆகிருக்கு பாருங்கள், ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டு ட்ரிக்காக இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 2G ஃபார்மேஷன் கிளியராக கிடச்சி வியூவில் 2440க்கு மேலே வரக்கூடிய மந்த்தில் போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக். இப்போ நான் காட்ட போகிற கடைசி 5 ஸ்டாக் இதை விட ரொம்ப முக்கியமான ஸ்டாக். அதில் முதன்மையான ஸ்டாக் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மருதி. ஸோ நல்ல ஒரு அப் மூமெண்ட், நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ 13080க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் பை ட்ரெண்டுக்கான ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது ஆப்ஷனில் பை பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஆப்ஷன் சைட் செல்லராக இருக்கிறீங்க, புட் ஆப்ஷனை செல் பண்ணுறீங்க, ஆனால் மார்க்கெட் மேலே இருக்கும்போது புட்டை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரத் ஏர்டெல். இதை பொறுத்த மட்டும் ஸோ 1357க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்னதாக உங்களுக்கு மைல்டாக ஒரு டபுள் டாப் இங்கே ஓரளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது, பட் அப் ட்ரெண்ட் மோடில் கிளியர் வியூவில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். ஸோ இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் சொன்னது கூட. ஸோ செம்ம ஒரு பீக் இருக்குது, இன்னும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும்.
வரக்கூடிய நாட்களில் 1170க்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். அடுத்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். நான் இப்போ கொடுக்குற 10 ஸ்டாக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் அதோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் நல்லாவே பயன்படுத்தலாம். அப்புறம் 170க்கு மேலே போச்சு அப்படின்னா டாடா ஸ்டீலில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஸோ ஐடிசி ஒரு நல்ல சரிவுக்கு அப்புறம் சரிங்களா அகெயின் ரிவர்சல் ஆகிறதுக்கான சின்னதாக ஒரு பேட்டர்ன் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் மோட் எடுத்துருச்சு. ஸோ வரக்கூடிய நாட்களில் 444க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு பை ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். எப்போதுமே இந்த 10 ஸ்டாக்கை பயன்படுத்தும் போது அன்னைக்கு நிஃப்டி 50 நியூஸ் பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பர்டிகுலர் ஸ்டாக் அப்படின்னா தாராளமாக என்ட்ரி பாயிண்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.